ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், தினமணி மார்ச் 27 அண்ட் 28க்கு உண்டான நியூஸ் பேப்பர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் 27 அண்ட் 28 என்ன இம்பார்ட்டன்ஸ் டே இருக்குன்னு பார்ப்போம். வேர்ல்டு தியேட்டர் டே 27th மார்ச் 2026. இது என்ன அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த தியேட்டரிக்கல் சினிமா, ஷார்ட் ஃபிலிமு, இப்போ இருக்கிற மாதிரி யூடியூபர்ஸ், இதை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை மாதிரி இல்லாமல் இந்த தியேட்டர் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டு கல்ச்சர். அதில் நம்ம சோகத்தை பார்க்கலாம், காதலை பார்க்கலாம், துரோகத்தை பார்க்கலாம். அதை நடிப்பின் வழியா, ஸோ கூத்துப்பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் தியேட்ரிக்கல் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இது தியேட்டர் டே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கு உண்டான தீம் இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் அண்ட் கல்ச்சர் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தியேட்டர் அண்ட் கல்ச்சர் ஃபார் பீஸ். ஓகே, மார்ச் 28. இது என்ன அப்படின்னா, எப்படி தியேட்டர் டே மாதிரி மார்ச் 28 மியூசிக்காக உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கும். அவங்கள கௌரவிக்கும் வகையில தான் இந்த டே. ஹாப்பி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே 2026 ஆஃப் மியூசிக். அதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான மியூசிக்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன். ஸோ அதுதான் இதுல இந்த இமேஜஸ்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஃபார் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ் டு கெயின் அப்படிங்கிறதா இதோட தீம். ஓகே, இன்னைக்கு உண்டானதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வெள்ளிக்கிழமை நடந்தது. தினமணி மார்ச் 25. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்திய கப்பலுக்கு ஈரான் அனுமதி. எந்தெந்த நாடுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்கு? இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நாட்டிலையும் என்ன இருக்கு அப்படின்னா, போரை தொடங்கி வச்சது இஸ்ரேலும் அமெரிக்காவும், போரை வழிநடத்தி கொண்டுட்டு போறது ஈரான். இவங்க லேஸ்ல எடை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி காசாவை இஸ்ரேல் தாக்கினப்போ நம்ம உலக நாடுகள் யாரும் எதுவும் கேட்கல. உக்ரைனை ரஷ்யா தாக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம யாரும் எதுவும் கேட்கல. வெனின்சுலாவை அமெரிக்கா கைப்பற்றினப்போ உலக நாடுகள் யாரும் எதுவும் கேட்கல. ஆனா இப்போ எதனால அப்படி கேட்கல அப்படின்னா, ஏன்னா அதனால எந்த நாடும் பாதிக்கப்படலை. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தடை பண்ணி அங்க வர்ற கச்சா எண்ணெய், எல்பிஜி, எல்என்ஜியை தடை போட்டதுனால உலக லெவல்ல ஆயில் கிரைசிஸ். இது மூலியமா உணவு சங்கிலி, உணவு விநியோகம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ அது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், எல்பிஜி பாதிக்கப்படுறதுனால உணவு ஹோட்டல்ஸ் செயின்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால இப்போ ஈரான்ட்ட போய் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஸோ இது மிகப்பெரிய ஒருதலை பட்சம். காசா அடிபட்டு இருக்கும்போது ஏன் கேட்கலன்னு தெரியல. உக்ரைன் இப்ப அடிபட்டு இருக்கு, அதையும் ஏன் கேட்கல? ஏன்னா இதெல்லாம் உலக பொருளாதாரத்தை எதுவுமே பாதிக்கல. இப்போ ஈரான் அடிச்சதுனால ஹார்மோஸ் அவங்க கையில இருக்கிறதுனால பிரச்சனைகள் வழுக்குது. ஓகே, ஸோ அதான் இது. அது அந்த மட்டும் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு ஃபாரின் பாலிசியில நம்ம இந்தியா மேம்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும். இந்த போர் பிப்ரவரி 28 ஆரம்பிச்சது, கமேனி அவர்களை கொன்னதுல இருந்து. ஆனாலும் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேலோட அதிபர் நேத்தன்யாகு கைக்குலுக்கி நம்ம அவார்டு கூட வாங்கியிருந்தார். யாரு இந்த அவார்டு ட்ரம்ப் கூட கொடுக்கல. ஸோ இஸ்ரேலில் நமக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க. யாருக்குன்னா பிரதம மந்திரி அவர்களுக்கு, மோடி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 2 நாளுக்கு அப்புறமும் இப்பயும் நம்ம ஈரானோட எப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட இருக்கோம், பீஸ்ஃபுல் ஓரியன்டா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்று. ஓகே, ஃபாரின் பாலிசியில் நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோம்னு பார்த்துக்குங்க. இது வரைக்கும் 4 கப்பல் வந்திருக்கு. ஸோ நேற்று கூட ஒரு கப்பலை ஏதோ கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை வீழ்த்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட சிவாலிக்கா இருக்கட்டும், நந்தா தேவியா இருக்கட்டும், சோமினி, இன்னும் 2 கப்பலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் நமக்கு 60 நாளைக்கு கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கு. எரிவாயு பிரச்சனை இருக்காது, பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனை இருக்காது. இப்ப கலால் வரியை குறைச்சிருக்கிறாங்க, 10 ரூபா குறைச்சிருக்காங்க, 13 ரூபா குறைச்சிருக்காங்க. அப்படின்னா எதனால அப்படின்னா, இதனால எந்த ஒரு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நுகர்வோர் அந்த விலை மாற்றத்துல பட்டியலில் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஆனாலும் கேட்க மாட்டாங்க. இந்த டீ கடையில ரேட் ஏற்றுவாங்க, கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு காய்கறி ரேட் ஏற்றுவாங்க. அதெல்லாம் எப்படி களைய போறோம்னு தெரியல. ஸோ இதுலதான் இந்தியா, ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈராக் 5 நாடு. எந்த 5 நாடுக்கு கொடுக்கலாம்னா ரஷ்யா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஈராக், இந்த 5 நாடு மட்டும்தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல தன்னோட எண்ணெய், அதாவது கப்பல்ல எண்ணெய் ஏற்றிட்டு, கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வரலாம், எல்பிஜி ஏற்றிட்டு வரலாம், எல்என்ஜி ஏற்றிட்டு வரலாம்னு அனுமதி கொடுத்திருக்கிறது ஈரான். ஓகே, ஸோ இது மட்டும் பாருங்க. ஈரான் அரசுடன் இந்தியா நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்திய கப்பல்கள் அந்த நீரினை கடக்க ஈரான் அனுமதித்து இருக்கு. ஓகே, இது என்ன, இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நமக்கு உமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உமன்ஸ் ரிசர்வேஷன் பில். ஸோ அவங்களுக்கு 33% இடஒதுக்கீடு கண்டிப்பா எல்லா துறைகளிலும் வழங்கும். அது அரசியல்லையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் 33% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லுது. என்ன அப்படின்னா, மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவையிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு. ஸோ இப்ப இருக்கிற இந்த 440 லோக்சபால சொல்றேன் 443 தொகுதிய சீட்டை அதிகப்படுத்தணும். எவ்வளவு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, 2023ல 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசு திருத்த சட்டம், அரசமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மகளிர் இட ஒதுக்கீடு சட்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 2026 நடைபெறும் மக்கள் தொகையில இப்ப 2029 நடக்கிறப்போ இதுல கணக்கெடுக்கும்படியில 816 இடங்களாக 543 இடங்கள் இருக்கு. ஸோ இதை 843 பிரிச்சோம் அப்படின்னா 272 இடங்கள்ல யாரு உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அவங்க இருக்கணும், எம்பியா போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மசோதா இன்னும் பில் வந்து அசைன் பண்ணி நடைமுறைக்கு வரல. ஓகே, பிஜு ஜனதாதளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனை, உத்தவ் தாக்கரே, முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சிகள் எல்லாம் இதெல்லாம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 2029 பொது தேர்தலில் 50% அதிகரித்து அதன் படியிலான ரீஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மறுசீரமைப்பு ஆணையம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இது வரைக்கும் 4 தடவை தொகுதி மறுசீரமைப்பு ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 2002ல ஏற்படுத்தப்பட்ட பிறகு இது வரைக்கும் நடக்கல. ஸோ 6 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்க்கணும். மாநில மேலவைகளின் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து 2023ல சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு எப்போ நடைமுறைக்கு வரப்போதோ அப்பதான் வந்து இந்த 33% மேற்கொண்டு மறுசீரமைப்பு தொகுதி மூலமா நடக்கும். ஸோ இந்தியாவில் 60 நாள்களுக்கான எல்பிஜி, எல்என்ஜி அண்ட் பெட்ரோல் டீசல் இருக்கு. பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்கிறதா மத்திய அரசு பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இது. நாட்டின் எந்த பகுதியிலும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் சமையல் தட்டுப்பாடு இல்லை. 60 நாள்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் இருக்கு. மேற்கொண்டு பாருங்க, பிலிப்பைன்ஸ்ல ஆயில் கிரைசிஸ் எமர்ஜென்சி எடுத்துட்டாங்க. பாகிஸ்தான்ல ஆயில் டீசல் இல்லைங்கிறதுனால கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அந்த வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில ஒரு நபர் 4 லிட்டர் பதுக்கினத்துக்காக அவருக்கு 7 நாள் சிறை வாசம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் புதுசாக நடக்குது இல்லையா? அதாவது ஸோ பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு. ஓகே, யார் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வியாழக்கிழமை சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம எல்பிஜி சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை அடுத்த 1 மாதத்திற்கு தேவையான விநியோகம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓகே, 1 மாசம்னா 30 நாள். ஸோ இது மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ல நம்ம பார்க்க போறது G7 சமிட். இந்த வருஷம் எங்க நடக்க போகுது அப்படின்னா 2026 பிரான்ஸ்ல பாரிஸ்ல நடக்க போகுது G7 மாநாடு. இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த G7 மாநாடு மெயினா எதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷனை பத்தி, பொருளாதாரத்தை பத்தி, பொருளாதாரம், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாதுகாப்பு செக்யூரிட்டியை பத்தி, அதுக்கு மட்டும் இல்லாம கிளைமேட் சேஞ்ச் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்டான டிஸ்கஷன் நடக்கும். இது யாருன்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இந்த G7 நாடு எதெல்லாம் வரும், USA, பிரிட்டன், அப்புறம் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸோ இதே போன்ற நாடுகள். இந்த வாட்டி நமக்கு இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஓகே, சீனா இதை அட்டன் பண்ண மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் இது. இந்தியா, தென்கொரியா, பிரேசில், கென்யா ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, யாருக்கு அழைப்பு விடுப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ 2024ல எங்க G7 சமிட் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலியில நடந்தது. 2025 எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடால நடந்தது. இப்போ 2026ல பிரான்ஸ்ல நடக்குது. ஓகே, இதுதான் நம்மள்ட்ட கேட்பாங்க. பொருளாதார நெருக்கடியை தடுப்பது பிரான்சின் முதன்மை நோக்கமாக கருதப்படுது. இப்போ இந்த ஈரான் பிரச்சனையினால அந்த ஒரு சிறத்தன்மை இல்லாம இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த நீர் சந்தியை தடுத்ததுனால, ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஈரான் மேல போர் தொடுத்ததுனால ஏற்பட்ட இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதா இந்த வாட்டி G7 சமிட்ல மிகப்பெரிய முக்கிய பொருளாவே இருக்க போகுது. எப்ப நடக்குது? ஜூன் 15 முதல் 17 வரைக்கும் நடக்க போகுது. கூட்டணி பணக்கார நாடுகளின் குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 15 அம்ச கோரிக்கையோட என்னன்னா அமைதி பேச்சு, அந்த 5 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதான் இது. அமெரிக்காவின் ஒருதலைபட்ச அமைதி திட்டம்
அமெரிக்காவின் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் விரைவில் ஒரு ஒப்பந்தத்துக்கு உடன்படவில்லை அப்படின்னா திரும்பி வந்து தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரலாறுல ஒரு 35 வயசு இளைஞர் நேபாளத்தில் முதல் முறையாக பிரதமர் பதவியை ஏற்கிறார். யார் அப்படின்னா ராஷ்டிரிய சுதந்திர கட்சியோட வெற்றியை தொடர்ந்து அந்த கட்சியில பாலேந்திர ஷா பாலன், ஓகேவா, பாலேந்திர ஷா பாலன் பொறுப்பேற்கிறார். நாட்டின் மிகவும் இளம் வயது பிரதமராக வெள்ளிக்கிழமை பதவியேற்றிருக்கிறாரு. அதான் இது. ஓகே, மார்ச் 27. ஸோ இந்தியாவில் 3 கணினிக்கு சைபர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல ஆஃப்லைன் மூலியமாகவும் சைபர் தாக்குதல் இருக்கு, ஆன்லைன் மூலியமாகவும் சைபர் தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதாது. ஸோ அவ்வளோதான் மார்ச் 27க்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பர். மார்ச் 28க்கு உண்டான நியூஸ் பேப்பர் பார்ப்போம். பெட்ரோல் டீசல் அதுக்கான காலால் வரி குறைச்சிருக்காங்க. ஸோ விலை உயர்வை தடுக்கிறதுக்காக தான் காலால் வரி 10 குறைப்பு. எதுக்கு? பெட்ரோலு காலால் வரி ரத்து, எதுக்கு? டீசலுக்கு சுத்தமாக ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ எங்கேயுமே பெட்ரோல் அதிக விலை கொடுக்கக்கூடாதுன்னு தான். டீசல் மீதான 10 காலால் வரி முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு. பெட்ரோலுக்கு 10% ரூபாய் குறைக்கப்பட்டு இருக்கு. எதனால அப்படின்னா காலால் வரி லிட்டருக்கு ரூபாய் 13.80 இருந்து 3 குறைந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 13% காலால் வரி 13 ரூபாய், டீசலுக்கு 10 ரூபாய். 10 ரூபாய் சுத்தமாவே நீக்கிட்டாங்க. பெட்ரோலுக்கு 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இப்போ 3 ரூபாய் இருக்கு. ஸோ இதுதான் 1.75 லட்சம் கோடி வருவாய் இழப்பு யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கு இதனால. ஸோ இது குறுகிய காலம் மட்டும்தான். ஸோ அதான் இதுல தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னா $100 மேல் தொடர்வதால் இந்தியா பொதுத்துறையின் அதுல வந்து ஏன்னா டீசல் பெட்ரோலை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால இது இந்த சிறத்தன்மையை நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனால தான் பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 27, டீசல் லிட்டருக்கு 30 விலை உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த சூழல்ல இப்போதைக்கு இதை குறைச்சி நமக்கு பெட்ரோலோட விலை அதே வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஆண்டுதோறும் 175 பில்லியன் லிட்டர் வாகன எரிபொருள், அதாவது 115 பில்லியன் லிட்டர் டீசல், 60 பில்லியன் லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம விற்பனை பண்றோம். ஸோ இது மூலயமா நமக்கு 1.75 லட்சம் கோடி இந்த குறைப்புனால காலால் வரி மற்றும் காலால் வரி ரத்து பண்ணதுனால, டீசலுக்கு ரத்து பண்ணதுனால இழப்பீடு ஏற்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க, சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடந்த ஒரு மாதத்துல பீப்பாய்க்கு $70 இருந்து $122 உயர்ந்திருக்கு. இதன் மூலயமா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பெட்ரோல் டீசல் விலை 30% 50% தென் அமெரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ இதுல இப்போ அரசு நம்ம இதுல வந்து அரசு எவ்வளவு வரி செலுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட நடவடிக்கையை தொடர்ந்து பெட்ரோல் மீதான மொத்த வரி லிட்டருக்கு 11.90 ஓகே, சிறப்பு கூடுதல் காலால் வரி 3, வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான செஸ் வரி 2.50. ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் இதை குறைச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ இதுல தெரியும் என்ன அப்படின்னா இந்த 4 வாரங்களா நமக்கு ஈரான் USA போறனால நமக்கு எந்த அளவுக்கு நாடு வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பொருளாதாரத்துல சிறிய அளவிலான பாதிப்பு, விநியோக சங்கிலியில் தடை, நேரடி அந்நிய முதலீடு குறைவு, பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கு. எதனால அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. என்ன அப்படின்னா உலகில் ஏற்படாத தாக்கம் 4 வாரங்கள், அதாவது 4 ஆண்டுகளை கடந்தும் நடைபெற்று வரும் ரஷ்யா உக்ரைன் போர் உலகில் ஏற்படாத தாக்கம் 4 வாரங்கள்ல இதுல ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி காசாவை இஸ்ரேல் அழிச்சும் போது ஏற்பட்ட ஒரு பாதிப்பு ஏன் உலக நாடுகள் இது பண்ணனா பொருளாதாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த பிரச்சனையினால பொருளாதாரத்துல ஒரு சிறிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டிருக்கு, நேரடி அந்நிய முதலீடு குறைஞ்சிருக்கு. இதனாலதான் யாரும் வந்து அப்போதைக்கு கேட்காத இப்போ அமெரிக்கா திருப்பி கேட்க முடியல. யார் போற ஆரம்பிச்சாலும் அவங்க தான் நிப்பாட்டணும். அமெரிக்கா அந்த ஒரு தன்மையில தான் இருக்காங்க. ஓகே, உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி நடைபெறும் இடம் ஹார்மோஸ் நீர். இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா ஈரான். ஸோ ஆசியா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா 3 கண்டங்களிலும் ஈரான் போரின் பாதிப்பு எதிரொலிச்சிருக்கு. ஓகே, ஸோ இலங்கையில வாரந்தோறும் புதன்கிழமையில பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் கட்டாய விடுமுறை. வங்கதேசத்துல பாருங்க, வங்கதேசத்துல வீடுகளுக்கு சுழற்சி முறையில் மின் வெட்டு. பாகிஸ்தான்ல 50% பேருக்கு வீட்டிலிருந்தே பணி. பிலிப்பைன்ஸ் அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 4 நாள் வேலை முறை சொல்லியிருக்காங்க. எகிப்து நாட்டுக்கு பாருங்க, வணிக வளங்கள், உணவகங்கள் மற்றும் சில்லறை விற்பனை இரவு 9 மணிக்கு மேல மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே இந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெய் தேவையில்ல 88% இந்தியா வந்து இறக்குமதியை நம்பி இருக்கு. இயற்கை எரிவாயு தேவையில்லை 50% நம்ம
அதை நம்பி தான் இருக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரே தீர்வு, அமெரிக்கா இந்த போரை நிறுத்திட்டாதான் இந்த பிரச்சனைகள் தீரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் அவர்கள் ஒரு 5 அம்ச கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ போரில் நடந்த இழப்புக்கு நஷ்டஈடு தரணும். ஸோ யாரும் எந்த தலைவர்களையும் அவங்க நாட்டு தலைவர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அவங்க வசமாக தான், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க கைவசம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு போரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்ப்போம் நடக்குதா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் தெற்காசிய போர் முதல்வருடன் பிரதமர் ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குழு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. குழு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுக்குன்னா இப்போ அதர் மாநிலங்களோட உள்ள மினிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் அவங்க சிஎம்மோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது தான் இந்த குழு இந்தியா. ஸோ என்னன்னா உயரி எரிபொருள், சூரிய ஆற்றல், மின் வாகன பயன்பாடு போன்ற எரிசக்தி பயன்பாட்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாற்றணும், சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. முழுமையாவே கச்சா எண்ணெயை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம வந்துட்டோம். எப்படி கொரோனாக்கு அப்புறம் ஆன்லைன் சம்மந்தமா நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணமோ ஆஃப்லைனை விட்டுட்டு, இப்போ அடுத்த மாற்று ஹைட்ரஜன் எரிபொருள், அதுக்கப்புறம் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அப்புறம் அடுப்புல எல்பிஜியை சார்ந்து இல்லாம மற்ற இதுக்கு மாறி இருக்கிறாங்க. அதை தான் இதுல சொல்றாங்க. ஸோ லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை பரவிட்டு இருந்துச்சு. லாக்டவுன் பண்ற திட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்தியாவின் நிதிநிலை சீராக தொடர்வதான நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்டு வர்றதுனால லாக்டவுன் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10 பதக்கம் கொண்டு இந்தியா நிறைவு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில் வித்தையில ஆர்ச்சரி, அதுல 10 பதக்கங்கள் பெற்றிருக்காங்க. எவ்வளவுன்னா 2 தங்கம் 4 வெள்ளி 4 வெண்கலம் ஆகிய 10 பதக்கங்களுடன் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஹாக்கி இந்தியாவில் சிறந்த வீரர் விருதை, இந்தியாவில் ஹாக்கியில சிறந்த வீரர் விருதை, நம்மளோட நேஷனல் கேமு ஹாக்கின்னு தெரியும் இல்லையா, அதுல ஹர்திக் மற்றும் நவ்னீதுக்கு ஹாக்கி இந்தியா விருது வழங்கப்பட்டிருக்கு. இதையும் நோட் பண்ணிக்க, இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ G7 நாடுகளோட கோரிக்கை என்ன அப்படின்னா, பிரான்ஸ் தலைமை வகிக்கிறது இந்த வருஷம். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐரோப்பிய யூனியன் இவங்க எல்லாரும் சேர்ந்து G7 நாடு. இது இந்த வருஷம் நடக்குதுன்னா பிரான்ஸ், போன வருஷம் 2024 எங்க நடந்ததுன்னா இத்தாலி, 25 கனடா நடந்துச்சு, இந்த வருஷம் பிரான்ஸ் நடக்குது. ஸோ அதுதான் இந்த புகைப்படம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இந்தியா முதல் புகலிட துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த துறைமுகம் அப்படிங்கிறது அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்காலையும் அமைச்சிருக்காங்க. எந்த 2 துறைமுகத்துல அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது திஹி துறைமுகம் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரத்தின் ராய்காட் மாவட்டத்துல, மகாராஷ்டிராவோட ராய்காட் மாவட்டத்தில் கடற்புக்கரை அதிகம் திஹி துறைமுகம், திகி இதையும், அதுக்கப்புறம் கோபால்பூர் துறைமுகம், இது ஒடிஷாக்கு பக்கத்துல. என்ன அப்படின்னா, இங்க ஏதாவது இந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும், இங்க மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் இதெல்லாம் வரும். இந்த துறைமுகத்துல கப்பல்கள் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலோ, ஏதாவது எமர்ஜென்சி தேவைப்பட்டாலோ இங்க டாக் பண்ணிட்டு அவங்க தன்னோட பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மகாராஷ்டிரால திஹி துறைமுகம், இதுலயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் இது அதானி குழுமம் முதல்ல இதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெதர்லாந்துல ஸ்மித் சால்வேஜ் நிறுவனமும் கடல்சார் அவசரகால செயல்பாட்டு மையத்துடன் சேர்ந்து அதானி துறைமுகம் இதை 2த்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். கப்பல்கள் நடுக்கடலில் மூழ்கி முழுமையாக சேதமடைவதை தடுக்கிறது இதே மாதிரி ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, புகலிட துறைமுகம்னு சொல்லுவாங்க. புகலிட துறைமுகம் இந்தியாவில் எங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 இடங்கள்ல, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசான்னு கேட்கலாம். அதோட பேர் கேட்கலாம். எங்க அப்படின்னா கோபால்பூர் துறைமுகம், இது ஒடிசா பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் திஹி துறைமுகம், இது மகாராஷ்டிரத்துல இருக்கு. ஓகே. ஸோ 11 கிலோமீட்டர் கொண்டது இதுல கடற்கரை, நம்ம இந்தியாவில் இருக்கிற கடற்கரை. இது 2ம் வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்ச் 27, 28 தினமணி நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Sendermap. You dare to dream, we care to accomplish.